கிரானைட் முறைகேடு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை சந்தேகிப்பது தமது நேர்மையை சந்தேகிப்பதற்கு ஒப்பாகும் என ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு குறித்து கடந்த நவம்பர் 2015 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு தமது அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் 1,16,000 கோடி ரூபாய் அளவிற்கு கிரானைட் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்திருந்தது. இச்சூழலில் விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் மீனாட்சி சுந்தரத்திற்கு கடந்த 8 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சகாயம் குழு கொண்டு சென்றது. தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம் சுந்தர் ஆகியோரை கொண்ட அமர்வில் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரானைட் அதிபர்கள் சங்கத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்ததோடு சகாயம் குழுவின் பணி முடிந்துவிட்டது என்றும் 1,16,000 கோடி ரூபாய்க்கு கிரானைட் முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பதில் உண்மை இல்லை என்றும் வாதாடினார். அப்போது குறுக்கிட்ட சகாயம் குழு வழக்கறிஞர் எம் ராதாகிருஷ்ணன், விசாரணை குழுவின் அறிக்கையை சந்தேகிப்பது சகாயத்தின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு ஒப்பானது என்றும் விசாரணை குழுவின் பணி முடிவடைந்ததா என்பதை நீதிமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வாதாடினார். இதன்பின் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுப்பிரமணியன் தாசில்தாருக்கு ஊதியம் வழங்காதது குறித்து அரசிடம் விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் நாளைக்கு ஒத்திவைத்தனர்.